தமிழகத்துல நிலவர கடும் வறட்சி வாத்துக்களையும் விட்டு வைக்கல. வாத்துக்கள் வளர்ப்போர் தொடர்ந்து அதனை வளர்க்க முடியாத நிலையில அதனை விற்பனை செய்து வராங்க. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் வேலூர் மாவட்டத்தில் தான் வாத்து வளர்ப்பு தொழில் அதிக அளவில் நடைபெற்று வருகிறது. இவர்கள் பல்வேறு ஊர்களுக்கும் சென்று முகாம் அமைத்து வாத்து வளர்ப்பு, வாத்து விற்பனை, முட்டை விற்பனை என ஈடுபட்டு வருகின்றனர். காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலேயே இவர்களின் பிரதான தேர்வு. காரணம், இந்த மாவட்டங்களில்தான் நெல் சாகுபடி கணிசமான பரப்பளவில் நடப்பதால் அறுவடைக்கு பின் வயல்களில் சிதறும் நெல் மணிகளை வாத்துக்கள் மேயும். ஆனால் நடப்பு ஆண்டில் இந்த பகுதியில் விவசாயம் பொய்த்து போய் வெள்ளாமை நிலங்கள் வறண்டு கிடக்கிறது. இது வாத்து வளர்ப்போருக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. போதிய இறை கிடைக்காத நிலையில் வாத்துக்களை வளர்க்க முடியாமல் திணறி வேறு வழியின்றி அவற்றை விற்பனை செய்கின்றனர். 100 ஏக்கரா இருக்குதுங்க. நெல் சரியாக விளையிலிங்க, அதான் தண்ணி பற்றாக்குறை வந்துங்குது. அதனால் வாத்து கொக்குலாம் வந்தாங்கலாம் நல்லா மேய்ந்தா நல்லா இருந்திருக்கு. தண்ணி இல்லாத காரணத்தினால நெல் விளைச்சல் கம்மி, பயிரெலாம் பத்தலைங்க. வளஜரி மீறி ஏறி ஓரத்தில் 1 கிலோ எடை கொண்ட வாத்துக்கள் தற்போது 100 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாகவும், பலரும் தற்போது வாத்துக்களை விற்பனை செய்ய முன் வருவதால் விலை வெகுவாக குறைந்து விடுவதாகவும் கூறுகிறார் 20 ஆண்டுகளாக வாத்து வளர்ப்பு மற்றும் விற்பனையில் ஈடுபட்டு வரும் கோபி. நான் மாயாவரம், கும்பகோணம், தஞ்சாவூர், இப்படி காஞ்சிபுரம், ஊத்துக்கோட்டை, பேரம்பாக்கம், பொன்னேரி அங்கேருந்து வாங்கிட்டு வரோம். ஒரு ரூட்லேயும் பார்த்தீங்கன்னா 4000 வாத்து, 3000 வாத்து, 1500 வாத்து அப்படியெல்லாம் குடும்பமாக மேய்க்குவாங்க. நெல்லுங்களை அங்கங்கே மேய்க்குவாங்க. மழை கீழே இல்லாததுனால எல்லாம் வெடு போகிறதுனால மேய்ச்சல் எங்கேயுமே இல்லை. மேய்ச்சல் இல்லாததுனால எங்கிட்ட கொடுக்கறதுனால நான் வாங்கிட்டு இப்படி விற்கிறோம். வாத்து வாங்க வருவோருக்கு தருமபுரி விற்பனை மையமாக செயல்படுகிறது. ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதிக அளவில் வாத்துக்களை வாங்கி செல்வதாகவும் கூறுகின்றனர். அவங்களோட 85-90 வாங்கிட்டு வரான். அவங்க இந்த வருஷ நேரத்தினால அந்த கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுக்குறதில்ல. முட்டை ரேட்டு 5.50, 4.50, 7 ரூபா விற்கும் ஒரு டைமு. இந்த பனிக்காலம் வந்துச்சுன்னா 6-7 விற்கும். எல்லாம் தஞ்சாவூர் கேரளா போகிறதுனால கொடுக்க மாட்டாங்க. இப்போ மழை இல்லாததுனால அவங்களும் கொடுத்து தானே ஆகணும், மேவசில் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வாத்து வளர்க்கும் தொழிலால் தற்போது பெரும் இழப்பை சந்தித்திருப்பதாகவும், அடுத்து என்ன செய்வதென்று தெரியாத நிலை இருப்பதாகவும் விவசாயிகள் வேதனையுடன் கூறுகின்றனர். இங்கிருந்து வாத்துக்கள் பல்வேறு இடங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்பட்டு உள்ளது. கடும் வறட்சி வாத்துக்களையும் விடவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு, தருமபுரியிலிருந்து சுகுமார்.